டேப்லெட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு கிளிப்பை சூப்பர் ஸ்லோ மோஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு தேவையான ஃபுட்டேஜஸை எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபுட்டேஜஸ் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபுட்டேஜஸ்லாம் ஆல்ரெடி ஸ்லோ மோஷனில் எடுத்த ஃபுட்டேஜ். ஸ்லோ மோஷன் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஃப்ரேம் பர் செகண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்லோ மோஷன் சொல்லுவோம். 30, 50, 60, 120, 240 சொல்லிட்டு இந்த FPS அதிகமாகும். ஸோ நாம் இங்கே யூஸ் பண்ணுற இந்த 50 FPS அப்படிங்கிறது ஜென்ரலாக எப்படி ப்ளே ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ளே ஆகும்போதே உங்களுக்கு ஸ்லோவாக தான் ப்ளே ஆகும். இந்த ஸ்லோவாக ப்ளே ஆகிற இந்த கிளிப்பையே நம்ம இன்னமும் அல்ட்ரா ஸ்லோவாக ப்ளே பண்ண வைக்கலாம். அதுக்கு பேர் சூப்பர் ஸ்லோ மோஷன். இப்போது இந்த சூப்பர் ஸ்லோ மோஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜென்ரலாக ஒரு கிளிப்போட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+R, விண்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Ctrl+R, மேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா Command+R. ஸோ Ctrl+R கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிப்போட ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்பீட் பர்சன்டேஜை நான் கம்மி பண்ண எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிளிப்போட ஸ்பீடு, அதாவது அந்த கிளிப்போட ரன்னிங் டைம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அந்த கிளிப்போட மோஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்லோவாக கிடைக்கும். இப்போது இந்த கிளிப்போட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லென்த்தும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த கிளிப்பை மூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+R கொடுக்குறேன். Ctrl+R கொடுத்துட்டு இந்த ஸ்பீட் சேஞ்சுக்கான அந்த பர்சன்டேஜ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 50 அப்படின்னு வச்சிடுறேன். இப்போது இதை 15 கொடுத்துட்டு இதை சூப்பர் ஸ்லோ மோஷனாக ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே டைம் இன்டர்பிரட்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் நாம் ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கிளிப் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு சூப்பர் ஸ்லோமோவாக மாறுறதுக்கான ஆப்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளிப்பும் சேஞ்ச் ஓவர் ஆகிடுச்சு. பட் ப்ளேபேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிளிப்பை ரெண்டர் பண்ணணும். இந்த மாதிரி ரெட் லைன் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளிப்பை ரெண்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளேபேக் பண்ணிங்கன்னா தான் இதோட ஆக்சுவல் நீங்கள் அப்ளை பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு ரிப்ளிகண்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த கிளிப்பை நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை என்டர் கொடுத்து நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிளிப்பை ப்ளே பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டர் ஆகிடுச்சு. இந்த கிளிப்பை ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இது ஆல்ரெடி ஸ்லோ மோஷனில் இருக்க கிளிப்பு நான் சூப்பர் ஸ்லோமோவாக மாற்றிருக்கேன். ஸோ ப்ளே பண்ணேன் அப்படின்னா இன்னமும் எனக்கு அல்ட்ரா ஸ்லோ மோஷன் கிடைக்கும். இதுலேயும் நீங்கள் ரேம் பண்ணலாம். இதுலேயும் நீங்கள் ரேம் பண்ணிவிட்டு இந்த ஸ்மூத்னஸ்லேயும் நீங்கள் இதை ரன் பண்ணவும் வைக்கலாம். இப்போது இதே மாதிரி வேற ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த ஃபுட்டேஜுக்கும் சேம் அதே மாதிரி தான். அந்த கிளிப்பையும் லென்த்து சேஞ்ச் ஆகிறதுனால கிளிப்பை மூவ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை ப்ளே பண்ணோம் அப்படின்னா இது ஸ்லோ மோஷனாக இருக்குது. பட் சூப்பர் ஸ்லோவாக மாற்றது எப்படி பண்ணுறது அப்படின்னா, எகைன் இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணுறீங்க. Ctrl+R சேம் ஆப்ஷன் தான். இங்கே 50க்கு பதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ 35 கொடுக்குறேன். 35 கொடுத்துட்டு வழக்கம் போல் டைம் இன்டர்பிரிட்டேஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளிக் பண்ணிவிட்டு ஆப்டிக்கல் ஃப்ளோ கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த கிளிப் எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா சூப்பர் ஸ்லோ மோஷன் கிளிப்பாக மாறிடுச்சு. ஸோ ப்ளேபேக் பண்ணிங்க அப்படின்னா தெரியாது. ஒன்ஸ் அகைன் திருப்பியும் ரெண்டர் பண்ணிங்கன்னா தான் இந்த கிளிப் என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டர் ஆகி நாம் என்ன எஃபெக்ட் அப்ளை பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி இது ப்ளே ஆகும். ஸோ எகைன் திருப்பி இந்த கிளிப்பை ப்ளே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ சேம் அதே தான். இந்த கிளிப்பையும் அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Rக்கு அப்புறம் 50 or 35. 50 அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். 35 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ ஆப்டிக்கல் ஃப்ளோ கூட ஓகே. ஸோ இந்த கிளிப்பு ஸ்லோமோவாக மாறிடுச்சு. கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெண்டர் ஆகிட்டு இருக்குது. ரெண்டர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த கிளிப்போட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத இதை ப்ளேபேக் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போது இந்த சூப்பர் ஸ்லோமோ பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரேம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்லோ மோஷன் பத்தலை அப்படின்னா இந்த சூப்பர் ஸ்லோமோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு விஷுவல் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது சூப்பர் ஸ்லோமோ மாறின கிளிப்பு. இதில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வேணுமோ ரேம் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் ஸ்பீட் டியூரேஷன் மாற்றி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த கிளிப் எல்லாமே என்ன அப்படின்னா, ஆல்ரெடி எடுக்கும் போதே 50 FPSலையோ 60 FPSலையோ எடுக்கப்பட்ட கிளிப்பு. ஒருவேளை என் கிளிப்பு 50லையோ அல்லது 60லையோ எடுக்காமல்
25லையோ 24லையோ எடுத்திருக்காங்க. அப்போது அந்த கிளிப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இப்போ இந்த கிளிப்பை ப்ளேபேக் பண்ணோம் அப்படின்னா இது நார்மல் அவங்களோட எந்த ஒரு ஸ்லோ மோஷன் இல்லாமல் நார்மல் அவங்களோட எமோஷனை வெளிப்படுத்துகிற ஒரு கிளிப்பாக இருக்கும். இந்த கிளிப்பு நார்மல் கிளிப்பு தான். இதில் வந்து அதாவது நார்மல் கிளிப்பு நான் சொல்கிறது எப்படி அப்படின்னா ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படிங்கிறது 24 இல்லை 25 அந்த ரேஞ்சில் எடுத்தது தான். ஸோ இந்த கிளிப்பை நான் எப்படி சூப்பர் ஸ்லோவாக மாற்றுறது அப்படின்னா கிளிக் பண்ணுறீங்க, அதே தான் வழக்கம் போல் ஆப்ஷன் கொடுத்துட்றீங்க. இங்கே நான் 35 கொடுக்கல, அதுக்கு பதிலாக 50 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதே தான் ஆப்டிக்கல் ஃப்ளோ கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போது நம்ம பண்ண ஆப்ஷனெல்லாம் ஒன்று தான். பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஸ்லோ மோஷனாக இருந்த கிளிப்பை சூப்பர் ஸ்லோவாக மாற்றணும். அதனால் உங்களுக்கு பெருசாக அந்த சேஞ்ச் ஓவர் தெரியல. பட் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நான் என்டர் கொடுத்துட்டு நான் இதை ப்ளேபேக் பண்ணால் தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது ஐடியா இருக்கும். இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்ன அப்படின்னா இவரோட கையெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி வேவ் மாதிரி க்ரியேட் ஆகும். என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் ஃப்ளோ என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லாத ஃப்ரேம்ஸை ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் ஃப்ரேம்ஸாக க்ரியேட் பண்ணி அதை தான் உங்களுக்கு ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி வீடியோவாக க்ரியேட் பண்ணி காட்டுது. நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்க்காம ஃப்ளோவில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது, சூப்பர் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதை நிறுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நல்லாவே. எங்கெங்கெல்லாம் நிறுத்துகிறோமோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான வேவ்ஸ் க்ரியேட் ஆகும். இது என்ன அப்படின்னா இல்லாத ஃப்ரேம்ஸ், அதாவது 24, 25 அப்படிங்கிறது 50க்கு ஈக்குவலண்ட்டாக 50 எஃப்பிஎஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இல்லாத ஃப்ரேம்ஸை இருக்கிற மாதிரி இல்யூஷனாக க்ரியேட் பண்ணி அந்த இல்யூஷன் தான் உங்களுக்கு ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகிறது தான் உங்களுக்கு வீடியோவாக ப்ளே ஆகும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். நம்ம சீரியல்ஸில் எல்லாமே இந்த மாதிரியான ஆப்டிக்கல் ஃப்ளோ யூஸ் பண்ணி தான் சில இடங்களில் ஸ்லோ மோஷனே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில இடங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணுற ஃபுட்டேஜ் சூப்பர் ஸ்லோமோவோ அல்லது ஸ்லோ மோஷனாவோ இருந்தால் பெட்டராக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கண்ட்ரோல் ஸ்பீட் சேஞ்ச் பண்ணும்போது இந்த இடத்துல ஃப்ரேம் சாம்பிளிங்க்கு பதிலாக ஜென்ரலாக ஃப்ரேம் சாம்பிளிங் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்டிக்கல் ஃப்ளோ கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கிளிப்பு உங்களுக்கு ஸ்லோ மோஷன் கிளிப்பிலேருந்து சூப்பர் ஸ்லோ மோஷன் கிளிப்பாக இருந்தால் சேஞ்ச் ஓவர் ஆகும். ஒருவேளை நார்மல் கிளிப்பாக இருந்தால் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் கிளிப்பாக சேஞ்ச் ஓவர் ஆகிடும். ஸோ மறக்காமல் இந்த ஆப்டிக்கல் ஃப்ளோ கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.